மக்களை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த கார் டாஸ்க்குங்க, நேற்று 24 hours பார்த்தேங்க. ராத்திரி 2 மணி வரையும் பார்த்தேன். டாஸ்க்காங்க அது. இந்த எச்ச பொறுக்கி பாரு, இந்த பொறுக்கி நாய் கமருதன், என்னங்க அது? ஒரு கண்டஸ்டன்ட் அப்படியே அங்கே தள்ளி விடுவாங்க கார்லேருந்து. இது என்னங்க நடக்குது? இது என்ன பிக் பாஸுங்களா இல்லை வேறு ஏதாவதா? கன்றாவி பிடிச்ச நாய் அவன்லாம் ஒரு கண்டஸ்டண்ட்டு. அந்த பொறுக்கி பாருலாம் ஒரு கண்டஸ்டண்ட்டு உள்ளே வச்சுட்டு அவங்கள டிஆர்பி, இந்த ஹாட் ஸ்டாரும் விஜய் டிவியும் டிஆர்பி. என்னதாங்க உங்களுக்கு அந்த டிஆர்பி? என்னங்க உங்களுக்கு அந்த டிஆர்பி? அப்படி என்னங்க அந்த பைசா வச்சுன்னு நீங்கள் மோரக்கட்ட நாய்ங்க, செருப்பு பியணும். சாண்ட்ரா வந்து என்ன வேணா இருக்கட்டும்ங்க, அவங்க ஒரு ஷீஸ் அ மதர் ஆஃப் 2 children. நானும் 2 பசங்களை பெற்றிருக்கேங்க. என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? என்ன வேணா பண்ணலாமா? என்னங்க நினைச்சுட்டு இருக்காங்க? ஒழுங்கு மரியாதை அந்த ஹோஸ்ட், இந்த சீசனோட அந்த ஹோஸ்ட் இருக்காரே, எப்பா ஒழுங்கு மரியாதையா 2 பேரையும் எவிக்ட் பண்ணி இந்த வீக்கெண்டு இன்னைக்கு நான் ஒன்றும் ப்ரோமோ பார்க்கல, அவ்வளோதான். சேதுபதி, உங்களுக்கு மரியாதையே கிடையாது. உங்களை நான் வந்து கொஞ்சமாவது மதிக்கிறேன்னா உங்கள் சினிமாக்காக தான் மதிக்கிறேன். நீங்கள் உண்மையான ஒரு மனுஷன், ஒரு ஹியூமனிட்டி இருக்கிற மனுஷனாக இருந்தால் இதுக்கு நீங்கள் உண்மையான ஒரு கரெக்டான அனாலிசிஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் வீக்கெண்ட் ஷோவில் பேசுகிறீங்க, அட்ரஸ் பண்ணுறீங்க. அட்ரஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பூசி மழுகி பாரு நீங்கள், அவ்வளோதான். மரியாதை கெட்டு போயிடும். நாங்களாம் பப்ளிக்குங்க, அப்படி தாங்க கொந்தளிப்போம். எனக்கெல்லாம் செம்ம காண்டுங்க. சும்மா இந்த நாய்கள்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன வேணால் பேசட்டோங்க. சாண்ட்ரா, நீ வாயில் பேசு. இந்த கமருதன்லாம் ஒரு வார்த்தை ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டோன்னா அவன் 10 வார்த்தை தப்பாக பேசுவான். அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் அவன். நாய் வெளியில் வந்து அவனை ஹிஹின்னு எவனாவது இன்டர்வியூ எடுங்க, 2 பேரையும். எங்கேயாவது வந்து ஹோஸ்ட் கூப்பிடுங்க, எங்கேயாவது வந்து ரிப்பன் கட் பண்ணி எங்கேயாவது திறப்பு விழா கூப்பிடுங்க, அப்புறம் இருக்குங்க உங்களுக்குலாம் ஹோஸ்ட்டு. அவ்வளோதான். இந்த நான்லாம் பிக் பாஸோட பெரிய ஃபேனு. ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். போகிறோம், உன்னோட ஹோஸ்டெல்லாம் ஒழுங்காக இன்னைக்கு காட்டுறேன், அட்ரஸ் பண்ணுறேன்.